ஹலோ மீடியா படிஸ், வெல்கம் பேக் டு சிண்டு ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இம்மார்ட்டல் அந்த படத்துடைய டீசர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இம்மார்ட்டல் இந்த படத்துடைய போஸ்டர்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி யூனிக்காக பட்டது. ஜிவி பிரகாஷ், கைடலோகர் இவங்களாம் வச்சு வந்து ஒரு மாதிரி அந்த கலர் பேட்டர்ன்ஸாக சூப்பராக இருந்தது போஸ்டர் டிசைனிங்கு. ஸோ ஒரு படமும் அந்த மாதிரி யூனிக்காக தான் இருக்கும்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி எந்த அப்டேட் அப்படிலாம் எதுவுமே பெருசாக இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ டீசர் வந்திருக்கு. ஸோ பார்த்துருவோம். இந்த படத்துக்கு வந்து மாரியப்பன் சின்னா அப்படிங்கிறது தான் டைரக்டர். ஸோ எனக்கு தெரிஞ்சு புது டைரக்டர், டெபியூ டைரக்டர் தான் நினைக்கிறேன். சாம்சியஸ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. ஸோ சாம்சியஸ் வந்து அவரோட லைனப்பில் நிறைய படங்கள் இருக்குது. இப்போ ரெட்டத்தலை ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அவரோட பிஜிஎம் நல்லா இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இன்னும் நான் படம் பார்க்கல. ஸோ அதுக்குள்ளே அடுத்த படத்தோட அப்டேட்டே வந்துடுச்சு சாம்சியஸ்க்கு. ஸோ இம்மார்ட்டல் இப்போ இந்த டீசர் பார்த்துட்டு வந்துடுவோமா? வாங்க. டேய், என்ன மாதிரி ஒரு அழகான பையனும் நல்லா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸா எல்லாரையும் விட அழகான ஒரு பொண்ணு. முன்னால பார்த்தேன், பின்னால பார்த்தேன், நெஞ்சில ஒரு ஸ்பாட். அவ கண்ணால ஏதோ பேசி பேசி ஒரே வீட்டுல பக்கத்து ரூம்ல பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும்? வைத்தறிச்சலா இருக்கும். இருக்கணும். நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? நீ எப்படியோ தப்பா தான் கேட்ப. உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் இல்ல, என் ரூம்ல ஒரே கொசு தொல்லையா இருக்கு. இந்த ரூம்ல வவ்வால் தொல்லையா இருக்கும். பரவாயில்லையா? செம்ம ஷாட்டு. ஏங்க, யாருங்க இது? பயமா இருக்குங்க. Wow. உண்மையாக சொல்லணும்னா கண்டிப்பாக வந்து நான் அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு 30-40 செகண்ட் வந்து ஏதோ நார்மல் லவ் ஸ்டோரி தான் போல். நான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு படம் யூனிக்காக இருக்கும் அப்படின்ட்டு. சரி, அதெல்லாம் இல்லையானு நார்மல் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். நான் கடைசி அந்த 20 செகண்ட் 30 செகண்ட் வச்சாங்க பாரு ட்விஸ்ட்டு, வேற மாதிரிங்க. டக்குன்னு அப்படியே அந்த ஃபஸ்ட்டு காட்டின அந்த ஷார்ட்ஸ் ஃப்ரேமுக்கும் டீசரோட கடைசியில் வந்த ஷார்ட்ஸ் ஃப்ரேமும் நீங்கள் கம்பேர் பண்ணி அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கும். இங்கே ஃபுல்லாக அப்படியே கலர்ஃபுல்லாக அந்த ஜாலி வைப்பில் இருக்கும். இங்கே அப்படியே பிளாக் அண்ட் ரொம்ப அந்த இருட்டு, நமக்கு அந்த த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த மாதிரி ஜான்ரில் அப்படியே போயிடுச்சு. அதுலேயுமே அந்த ப்ரெடேட்டர் மாதிரி ஒரு விஷயம், அந்த ஒரு அது என்னன்னு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் அது அந்த பீஸ்ட் வந்து வேறு மாதிரி இருந்தது. தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி நிறைய புது முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு தோல்வியாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் மெயினான ஒரு படம்னா கேப்டன் ஆர்யா அவருடைய படம் சொல்லலாம். ஸோ அதுவுமே இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப டிசாஸ்டரான ஒரு படம். ஸோ அந்த மாதிரி இது ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் தான் என் மனசில் தோணுது. மற்றபடி எல்லாமே சூப்பர். வழக்கம் போல் ஜிவியோட படத்தில் இருக்கக்கூடிய அந்த லவ், ரொமான்ஸ் இது எல்லாமே இருக்குது. கைடு ரொம்ப ஹாட்டாக நடிச்சிருக்காங்க. அவங்களும் பார்க்க சூப்பராக இருக்காங்க. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். டீசர் வந்து அப்படியே ஒரு பக்கம் நம்மளை அந்த சஸ்பென்ஸ் அப்படி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு அப்படி இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து சாம்சியஸ் பிஜிஎம்மில் வந்து பின்னிருக்காரு, மிரட்டியிருக்காரு. ஸோ அவருமே அந்த நமக்கு அந்த க்யூரியாசிட்டியை கொண்டு வர்றாரு. அந்த ஒரு என்னடா அப்படிங்கிற அந்த ஃபீலையும் அந்த பிஜிஎம் கொண்டு வருதுங்க. ஸோ இந்த மாதிரி படத்துக்கு வந்து சாம்சியஸ் பர்ஃபெக்ட் சாய்ஸ் என்ன கேட்டால். ஏன்னா வந்து அவருடைய நார்மல் ஹீரோவுக்கு போடுற பிஜிஎம்மே ஒரு மாதிரி அப்படி இருக்கும். ஸோ இது உண்மையிலே ஒரு பீஸ்ட்டு இதெல்லாம் இருக்கிற படம்ன்றதுனால அவர் பர்ஃபெக்ட் சாய்ஸ் நான்
பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன். ஸோ வேறு மாதிரிங்க பிஜிஎம்லாம் தாறுமாறு பண்ணியிருக்காரு. ஸோ அது நம்மளால ரெண்டுத்தையும் வந்து பிரிச்சே பார்க்க முடியல, பிஜிஎம்மையும் விஷுவல்ஸையும். ஸோ அந்த மாதிரி மெர்ஜ் ஆகி செமையாக இருக்குது டீசர். அதுவும் போக அந்த அந்த பீஸ்ட் வந்து இவங்க வீட்டுக்கே வந்துடுதா, இல்லை வீட்டில் வந்து வேறு கோஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, ஒரு மாதிரி நம்மளையே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த டீசரு. ஸோ படம் வரட்டும், வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ட்ரெய்லர்லாம் வர வேண்டியது இருக்குது. அந்த ட்ரெய்லர்லாம் இன்னும் ப்ரீஃபாக காட்டுவாங்க, அப்போ எலாபரேட்டாக பேசுவோம். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் டீசர். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயோ கொண்டு போயிடுச்சுங்க, அதான் சொல்லணும். ஸோ படம் ரிலீஸ் ஆகட்டும், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க.